சம்பளமும் இல்லை. என் சம்பளம் இது இது எம்பது சம்பளம். அது உங்க அதுதான் சொல்றேன். அங்க சம்பளம் மட்டும்தான் இருக்குது, வேற சம்பளம் இல்லை. வேற ஏதாவது டம்ளர் ஸ்பூனு டம்ளர் 5 டம்ளர் இருக்குது. உன்ன டம்ளர் எங்கன்னு எனக்கே தெரியல. தொலைவோம் அதெல்லாம் எனக்கு காரமா டம்ளர் போசி குண்டா அடிச்சுக்கிறேன். அது மாதிரி நானும் இப்ப எடுத்து வச்சிருக்கிறேன். மாறிடுச்சுன்னா இப்ப மாறி ஏன் அது என்ன வெயிட்டா இருக்குதா? ஆனா உங்க அட்டுல 3 இங்க ஒரு டிஃபன் நீ நாளையில இருந்து 4 5 5 அங்க பருப்பு சம்பளம் போன 6 அப்புறம் அந்த மாவு அந்த பஜ்ஜி அந்த இது கொண்டு போய் 7 8 இங்க எத்தனை இருக்குது மறந்து வச்சு 1 2 3 4 5 இருக்குது. 5 அங்க ஒரு 8 சம்பளம் போகுது மம்மி வீட்டுக்கு. ஒரு 8மே வராது. எனக்கே நான் அங்க இருக்கிறதுல நான் தூக்கிட்டு வந்துடுவேன். நம்ம நாளையில இருந்து என்ன பண்றீங்கன்னா ஒரு சம்பளத்தையும் காணோம். நாளையில வேலைக்கு சேர்த்துக்குள்ளே எனக்கு ஒரு சப்படிக்குண்டு இது பாத்திரம் இல்ல, இது விளக்குறது கஷ்டம் தான். ஆடா அத நாளையில இருந்து என்ன பண்றீங்கன்னா ஒரு லிட்டர் பெயிண்ட் வேண்டும் தரேன். எழுத விட வேண்டாம், பெயிண்ட் அடிச்சு விட்டுரு. இல்ல இல்ல பாத்திரத்துல எழுத வேண்டாம், அப்படி உள்ள போட்டு எடுத்துரு. சரியா? இல்ல உள்ள முக்கிய எடுத்துரு. பின்னாடி வச்சு விட்டுறாங்க அவையில கண்ணையும் பெரியமானும் எம்மானும். அது பக்கம் பக்கமா இருக்கு, நம்மளுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன். நாங்க அது எப்போ வீடியோ எடுத்து நாங்க எழுதி வச்சுக்கிறோம். இனிமேல் நீ பாத்திரத்துக்கு சண்டை போட்டீங்கன்னா நான் வீடியோ எடுத்து நீ பார்த்து என்னென்ன போயிருக்குன்னு பாத்துக்கு மறுபடியும் திரும்பி வீடியோ போடு. இதோட சரி இருமா அங்க இருக்கிற எதை கொடுத்து விட்டுருது. நான் டம்ளர்ல தான் ஊத்தி கொடுப்பேன், டம்ளர்ல தான் ஊத்தி கொடுப்பேன். இங்க ஒண்ணும் இல்லை. ஏன்பா நீ நாளைக்கு பாரு, நீ பெயிண்ட் வேணும் நல்லா ஊத்தி விட்டுருந்தது. ஊத்தி விட்டுருவேன், நான் ஊத்தி விட்டுறேன். அப்ப நீங்க எதுன்றதை எதுன்றதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. சரியா? அப்ப கம்மன் இருந்துக்குவீங்க. பயங்கரமான ஆளுங்க நீங்க.